அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு அஸ்தங்க நிவர்த்தி பலன், அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார். புதன்கிழமை, அதாவது கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்திற்கு ரிஷபராசிகளை சுக்கிரனுடைய வீடு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டுக்கு பெயர்ச்சியானார் குரு பகவான். அதனால் சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் சொல்லியிருந்தோம். ஆக குரு ஒரு மாத காலம் அஸ்தங்கம் அடைவார் என்று சொல்லியிருந்தோம். அதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பெயர்ச்சி ஆனாலும் ஒரு 2 நாளிலே, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆனார்னா சித்திரை மாதம் 20ஆம் தேதி குரு அஸ்தங்க நிலை அடைந்தார். அஸ்தங்கம்னா என்ன? சூரியனோட, அதாவது சூரியன் குருவுக்கு 11 டிகிரி முன்னாடி வரும்பொழுது அஸ்தங்கம் தொடங்குது. அதே சூரியன் குருவை தாண்டி 11 டிகிரி பின்னாடி போகிற வரைக்கும் அஸ்தங்க நிலையில் இருப்பார் குரு. ஆக ரிஷபராசிக்குள்ளாரே, இந்த ரிஷபராசிக்குள்ளே குரு சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடையும் பொழுது குரு தன்னுடைய சுயபலத்தை இழக்கும். சுயபலத்தை இழக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய நன்மை பலன்களும் தடைபடும். ஆக இந்த ஒரு மாத காலம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 20ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் தேதிக்கு 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் குரு அஸ்தங்கத்திலே இருந்தார். இதனால் நன்மை அடையும்னு சொல்லியிருந்தோம் மத்தியா. மேஷ ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தான குரு, விருச்சக ராசிக்கு 7ஆம் இடத்து குரு, அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தான குரு. அதே போல மகர ராசிக்கு 5ஆம் இடத்து குரு, பூர்வ புண்ணிய குரு, புத்திரஸ்தான குரு. அதே போல கடகராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தான குரு, கன்னிராசிக்கு 9ஆம் இடத்து குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு சொல்லக்கூடிய யோக குரு. ஆக இந்த 5 ராசிகளுக்கும் யோக பலன்கள் நடைபெறும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஒரு மாத காலம் அவர்களுக்கு இந்த நற்பலன்களை நடைபெறவில்லை. இந்த அஸ்தங்கம், அதாவது 2/6/2024 பிறகு அஸ்தங்க நிவர்த்தி அடைந்தவுடன் மேஷம், விருச்சகம், மகரம், கடகம், கன்னி இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் குருவால் யோக பலன்கள் சிறப்பாக நடைபெறும். அதே போல பரிகார ராசியாக ஒரு 7 ராசி சொல்லியிருந்தோம். இந்த பரிகார ராசி என்னென்ன? ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசிகளுக்கும் தீய பலன்களான சரியாக நடந்தது. ஏனென்றால் இவர்களாம் முன்னாடி குரு பெயர்ச்சி நல்லா இருந்தப்போ நல்ல பலனும், இப்பொழுது குரு பெயர்ச்சி இவருக்கு தீய பலன் அசுப பலன் நடைபெறும் என்ற முறையில் இருந்த பொழுது அசுப பலன்கள் மட்டும் இந்த அஸ்தங்க காலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆக இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். குருவை அஸ்தங்கம் அடைஞ்சாலும் சரி, குரு இந்த அதாவது இப்போ ரிஷபராசினா ஜென்மகுரு, ஜென்மத்தில் குரு வந்த போட ராமர் வனவாசம் போனோம், சீதை சிறை கொண்டுங்கிற மாதிரி மன அழுத்தம், மனம் சம்பந்தமான முடிவெடுக்க முடியாத குழப்ப நிலை. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் விரய குரு, சுப விரயங்களை அதிகப்படுத்தக்கூடிய குரு. அதே போல சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்து தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய குரு, இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு. துலா ராசிக்கு 8ஆம் இடத்து குரு, அஷ்டம குரு, வண்டி வாகனங்களிலே கவனமாக செல்ல வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி 6ஆம் இடத்து குரு, 6ஆம் இடம் குரு, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். அந்த 6ஆம் இடத்து குருவாக குரு மறைகிறார், தன்னுடைய ராசிநாதனை மறைகிறார் தனுசு ராசிக்கு. கும்பராசிக்கு 4ஆம் இடத்து குரு, 4ஆம் இடத்து குரு என்பது தர்மர், சூதாடி, வனவாசம் போன குரு. எல்லாருடைய ஆதரவுகளும் நீங்கக்கூடிய நிலை. அதே போல மீனராசிக்கு 3ஆம் இடத்து குரு, துரியோதனன் படை மாண்டது 3ல் குரு வந்த பொழுது தான் 8க்கு 8ஆம் இடம் இல்லையா? அப்ப கண்டிப்பாக பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் குரு அசுப பலன்களை தரக்கூடிய நிலையிலே குரு பெயர்ச்சி இருந்தது. இவர்கள் எப்பொழுதுமே குரு பகவானுக்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும், வழிபாடு செய்ய, அது அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்குமே. அப்போ வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு, சிவன் கோயிலில் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல ஆலங்குடி, கண்டிப்பாக ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையில பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும், மஞ்சள் பட்டு எடுத்து சாத்தி. குருவுடைய ஜீவ சமாதிகள், பெரிய பெரிய குருவோட வள்ளலாருடைய ஜீவ சமாதி தரிசிக்கிறது. வியாழக்கிழமை வழிபாடு, சாய்பாபா வழிபாடு. வியாழக்கிழமை குருமார்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய இடத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் குருவுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த ஒரு வருட காலம் இந்த 7 ராசிக்காரர்களும் குருவுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நெய் தீபமேற்றி வழிபாடு, அல்லது ஆலங்குடி சென்று வழிபாடு, அல்லது இந்த குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்யும் பொழுது மேன்மையான பலன்களை அடையலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.